ஹலோ பீப்பிள். இது வந்து ஒரு காம்படிஷன் விளாகா தான் இருக்க போகுது. ஸோ இந்த காம்படிஷன்ல வந்து ட்ரோன் ரேஸ் 2 அண்ட் ஒரு ரோபோ ரேஸ் நாங்க போனோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ட்ரோன் ரேஸ்ல வந்து இன்னைக்கு 1 நாளைக்கு 1ன்ற மாரி வச்சாங்க. இந்த இதுல வந்து வெறும் லைன் ஆஃப் சைட் தான். ஸோ ட்ரோன வந்து லைன் ஆஃப் சைட்ட பார்த்து யார் சீக்கிரமான டைம்ல கம்ப்ளீட் பண்றாங்களோ அவங்க வின்னரு. கல்ச்சுரல்ஸ் ஃபர்ஸ்ட் டேன்றதால ஈவென்ட் ஸ்டார்ட் ஆகவே வந்து ரொம்ப டிலே ஆயிடுச்சு. 9:00 ஸ்டார்ட் ஆக வேண்டிய ஈவென்ட் வந்து ஒரு 10:00 போல தான் ஸ்டார்ட்டே ஆச்சு. 10:30 போல எங்க எதிரையும் கூப்பிட்டாங்க. நாங்க போனோம். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 எந்த ரவுண்ட்ல வந்து நம்ம பெஸ்ட்டா பண்றோமோ அந்த டைம் எடுப்பாங்க. ஸோ எங்க டீம்ல வந்து நாங்க மொத்தமா 2 டீம் போயிருந்தோம். ஸோ நான் இருந்த டீம் வந்து 40 செகண்ட்ஸ்லயும், இன்னொரு டீம் வந்து 37 செகண்ட்ஸ்லயும் முடிச்சது. ஸோ அங்க இருந்ததுலயே நாங்க தான் கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டா பண்ணோன்றது எங்களுக்கு நாங்க பண்ண உடனேவே தெரிஞ்சிடுச்சு. ஸோ ஈவென்ட் முடிஞ்சதும் எங்ககிட்ட சொல்லிட்டாங்க, பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நீங்க இதுக்கு வந்துடணும், ஆடிட்டோரியம் வந்துடணும்னு. அதனால நாங்க வந்து போயிட்டு அங்க ஒரு நெறைய ஸ்டால்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் போய் நாங்க பலூன் ஷூட் பண்ணிட்டுருந்தோம். ஷூட் பண்ணிட்டு ஃப்ரெண்டு வந்து ரோபோ சாக்கர்ன்னு ஒரு ஈவென்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அத பார்க்க போயிருந்தோம். இது நார்மல் ஃபுட்பால் மாரி தான். ஸோ குடுக்குற டைம் லிமிட்ல யார் நெறைய கோல் ஸ்கோர் பண்றாங்களோ அவங்க தான் வந்து வின்னர். நாங்களும் வந்து இத வந்து பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா எங்களால ரவுண்ட் 1 மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது. ஆடிட்டோரியம் கூப்பிட்டாங்க பிரைஸ் வாங்க. ஸோ நாங்க வந்து ஸ்ட்ரெய்ட்டா ஆடிட்டோரியம்க்கு போயிட்டோம். ஆடிட்டோரியம் போனோனே தான் எங்களுக்கும் தெரிஞ்சது. நாங்க பார்த்தா ஆக்சுவலா 2ண்ட் பிளேஸ் வின் பண்ணியிருந்தோம். அண்ட் என்னோட இன்னொரு டீம்மேட் வந்து அவன் வந்து 1 பிளேஸ் வின் பண்ணியிருந்தான். நெக்ஸ்ட் டே ஈவென்ட்ஸ் என்னலாம் நடந்துச்சு அண்ட் எங்க பார்ட்டிசிபேஷன பத்தி நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்றேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் பார்ட் 2.